நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோல சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்டாக்கு 52 வார லோல இன்னமும் இருக்கு. நல்ல ஒரு அருமையான செக்டார் உள்ள ஸ்டாக்கு தான். அத பத்தி நம்ம அனலைஸ் பண்ணலாம். நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்கு தான். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரைஸ் ஆயிட்டு இப்போ மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்திருக்கு. நெறைய ஸ்டாக் அப்படித்தான். கொஞ்சம் ரைஸ் ஆகும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. அதுல ஒரு 5 ஸ்டாக் இருக்கு. அந்த 5 ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். முக்கியமான ஸ்டாக் 5 ஸ்டாக்கும் வீடியோ கன்டினியூவா பாருங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினிஷிங் ஒரு அருமையான ஒரு ஃபினிஷிங்கு. ஓப்பனிங் வந்து என்னமோ சுமாரான ஓப்பனிங்ல இருந்தத விட, ஃபினிஷிங் வந்து நல்லா அருமையா பண்ணியிருக்காங்க. ஒரு குட் நியூஸ் வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஈரான், இஸ்ரேல் வார்ல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வார்ல வந்து ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அமெரிக்காவோட பேசுறோம் மாரிக்க ஒரு நியூஸ் வந்ததும் பார்த்தீங்கன்னா, நான் அந்த டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நேத்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு சேனல் இருக்கு. நான் பார்த்தேன். அந்த சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு 20 வருஷம் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில உள்ள ஒருத்தவங்க வந்து பேசினாங்க. அதில என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ டேட்டா வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில என்ன நடக்குது? எந்த செக்டார் மூவ் ஆகும்? எந்த செக்டார் டவுன் ஆகும்? அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் ஹையா இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வித்துட்டு கொரியன் மார்க்கெட் அந்த மாரிக்கு பிரேசில் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் மாரிக்கே நான் இதில வீடியோல சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, நம்ம வந்து மைக்ரோ ட்ரேட தெரிஞ்சுக்காம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா, நம்ம வந்து பாதிக்கப்படுவோம். அ நானும் அந்த மாரிக்கு நெறைய ஸ்டாக்ல வந்து நான் பாதிக்கப்பட்டுருக்கேன். அதனால தான் சொல்ல வரேன். எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மைக்ரோ டேட்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த செக்டார் வந்து மூவ் ஆகும். அடுத்த ஒரு 2 வருஷம், 3 வருஷம் எந்த செக்டார் வந்து டவுன் ஆகும். அப்புறம் மாரிக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அசெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நல்ல ரிட்டர்ன் குடுத்தோ, அந்த அசெட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 வருஷத்துக்கு நல்ல ரிட்டர்ன் குடுக்காது. அப்படி பார்க்கும்போது தங்கம், வெள்ளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நல்ல ரிட்டர்ன் குடுத்துருச்சு. இனி அடுத்த 2 வருஷத்துக்கு அது குடுக்குமான்னு கேட்டா, அது சந்தேகம் தான். அது மாரிக்கு எந்த அசெட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த 2 வருஷத்துக்கு லாஸ்ட் 2 வருஷம் ரிட்டர்ன் குடுக்காம இருந்துச்சோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வரப்போற 2 வருஷத்துக்கு நல்ல ரிட்டர்ன் குடுக்கும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. அவங்க அந்த சேனல்ல என்ன சொன்னாங்கன்னா, மிட் கேப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஹை வேல்யூவேஷன்ல இருக்கு. அதே மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ தங்கம், வெள்ளி இதெல்லாம் கொஞ்சம் வேல்யூவேஷன் ஹைல இருக்கு. நல்ல ரிட்டர்ன் குடுத்தது. ஸ்மால் கேப், லார்ஜ் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியமான வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூல இருக்கு. அந்த மாரிக்கு நம்ம பார்த்து வாங்கலாம் மாரிக்கே சொல்லியிருந்தாங்க. இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும்க்காண்டி தான் அந்த சேனல்ல சொல்லியிருந்தது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் தான் சொன்னது அது. சாதாரண ஆள் கிடையாது. முதலீட்டு களம்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலு. அந்த சேனல்ல வந்து பார்க்குறவங்க நெறைய நண்பர்கள் நம்ம சேனல பார்க்குறவங்க அவங்க பார்த்தாங்கன்னா தெரியும். நல்ல ஒரு டிஸ்கஷன் இருந்தது அந்த சேனல்ல. நான் பார்த்தேன். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் நடத்துற எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிராதுங்க. ஓகேங்களா? எனக்கு சில விஷயங்கள் தெரியும். நம்ம சேனல பார்க்குற சில பேருக்கு சில விஷயங்கள் தெரியும். அதே மாரிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாம இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நெறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். நம்ம வந்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம ஒரு நாலேட்ஜ் இம்ப்ரூவ் பண்ணதுக்காண்டி தான் நம்ம அந்த வீடியோ சேனல்ல நம்ம வந்து வீடியோ போட்டுட்டுருக்கோம் நம்ம சேனல்ல. ஸ்டாக் மார்க்கெட் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நாலேட்ஜ் வேணுங்கிறதுக்காண்டி தான். நெறைய பேருக்கு நெறைய விஷயங்கள் தெரியாது. அதுக்காண்டி தான் நாலேட்ஜ் இம்ப்ரூவ்மென்ட்க்காண்டி தான் நம்ம வந்து இந்த சேனல்ல எல்லாமே போட்டுட்டுருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. பேங்க் ஓரளவுக்கு சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். மிட் கேப், நெக்ஸ்ட் 50 எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. நேத்து பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஏறினது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15% நல்லா இறங்கியிருக்கு. இன்னைக்கு சுத்தமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத இண்டெக்ஸ்ன்னு பார்க்க போனா ஐடி தான். ஐடி காலையிலலாம் 1½ மேல நல்ல ஒரு டவுன்ல தான் இருந்தது. பார்த்தா ஓரளவுக்கு பரவால்ல ரெக்கவர் ஆயிருக்கு. ஓரளவுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கு வந்து அசத்தலான பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல போனா, இன்னைக்கு எனர்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான நியூஸ் வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்மோஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு 2% கிட்ட இருக்கு. மெட்டல் அன்னைக்கு வெளுத்து வாங்கிருச்சுங்க. மெட்டல் ஸ்டாக்லாம் இன்னைக்கு அருமையான ஒரு இது. அதே மாரிக்கு ரொம்ப நாளா டவுன் ட்ரெண்டா இருந்த ரியாலிட்டி இன்னைக்கு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. நிஃப்டி, இன்ஃப்ராவும் இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஆனா நம்மகிட்ட இருக்கிற போர்ட்ஃபோலியோ இருக்க இன்ஃப்ரா ஸ்டாக்லாம் ஏறவே மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. கமாடிட்டீஸ்லாம் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குங்க. ஓவராலா மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவ். இது நிலைக்குமான்னு தெரியல. ஏன்னா இன்னும் வார் நடந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு போய் முடியும்னு தெரியல. அதனால நம்ம வந்து ரொம்ப கவனமா இன்வெஸ்ட் பண்ணுவோம். இன்வெஸ்ட் பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் இருக்கு. அத புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ல நல்ல ஒரு வேல்யூஷன்ல கிடைச்சுன்னா, வாங்கி நம்ம போர்ட்ஃபோலியோல போட்டுட்டு நம்ம அமைதியா தான் வெயிட் பண்ணணும். மார்க்கெட் எப்போ புல் ரன் வரும்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. யுஎஸ் ஈரானுடைய வார் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கெயில், எல்என்ஜி சப்ளை பண்ற இந்த கேஸ் கம்பெனி எல்லாமே. அதுக்கு என்னன்னா, கத்தார் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எல்என்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 0 பண்ணிட்டாங்க. அதாவது இம்பாக்ட் அதாவது புரொடியூஸே பண்ணல. அப்போங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் கம்பெனி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடியாங்கங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இன்னைக்கு குஜராத் கேஸ் ஏதோ ஒரு கேஸ் கம்பெனி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 6% மேல டவுனு.
இதெல்லாம் கெயிலெல்லாம் கீழ வந்துச்சுன்னா நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு. ஏன்னா நல்லா டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு. அதனால நீங்கலாம் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. கத்தர் கேஷ வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க 0 இது புரொடியூஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோநெட், கெயில், குஜராத் கேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபைனான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து பிக்கஸ்ட் இம்பாக்ட் ஆகும் அப்டி சொல்லியிருக்காங்க. நானும் அந்த நியூஸ் பார்த்தேன். கத்தர் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, இது நார்மலா ஆறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 மந்த் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது இந்த மாரி பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல யூஸ் பண்ற கேஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்ல யூஸ் பண்ற சிஎன்ஜி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரேட்டு கூடிரும். 1 மந்த்ங்கிறது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு இது நாளு. பார்க்கலாம். இது வந்து எப்படி நடக்கும்னு தெரியல. நானும் அந்த கத்தார் கவர்மெண்ட்டோடைய நியூஸும் பார்த்தேன். இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம எப்பவுமே அடிக்கடி சொல்றது நம்ம வீடியோல, அ டிஃபென்ஸ் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மசங் டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 11% நல்ல ஒரு இது. முக்கியமான காரணம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இன்னைக்கு எல்லாமே அதாவது HCL தவிர இன்னைக்கு டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸு சூப்பரா பண்ணியிருக்கு. 70,000 கோடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஆர்டர் கிடைச்சுக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நல்ல ஒரு அருமையான ஒரு கம்பெனி தான் மசங் டாக்கு. L&T ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் ஏசியால தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான ஒர்க் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ், இஸ்ரேல், ஈரான் வார்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த L&Tக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மார்ஜின் அடியாகும்னு சொல்லியிருக்காங்க ஜெஃப்ரி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்க டார்கெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்ணியிருக்காங்க. நேத்தோட நான் வந்து சொல்லியிருந்தேன். ஒரு நண்பர் கேட்டிருந்தார். L&T உடைய சப்போர்ட் கேட்டிருந்தாரு. நான் சார்ட் ஷேர் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 4% மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்சல் ஆயிருக்கு அந்த சப்போர்ட்லேருந்து. ட்ரெண்ட் லைன் போட்டு நான் வரைஞ்சு குடுத்துருந்தேன். இன்னைக்கு 4% மேல இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்சல் ஆயிருக்கு. பார்க்கலாம். இது வந்து டெம்பரவரியா இல்ல லாங் டெர்ம் நிலைக்குமான்னு தெரியல. இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருக்கு வந்து நிலைக்குமான்னு தெரியல. பாரத் போர்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 3% இதா இருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 ட்ரக்குக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு நார்த்தன் அமெரிக்காவுல. இது வந்து பார்த்தீங்கன்னா, பாரத் போர்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸ் சொல்லலாம். ஆர்டர் கிடைச்ச ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. டெவலப்மெண்ட்டு நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் இந்த ஸ்டாக்கும் சரி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர் கிடைச்சிருக்கு. 20 கோடிக்கு மேல ஆர்டர் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 9%. ஆனா முடியும் தருவாயில வந்து பார்த்தீங்கன்னா 4%, 5% முடிஞ்சிருக்கு இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு ரீசென்ட்டா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்க வச்சிருந்தேன். ஒரு சூழ்நிலைனால அந்த ஸ்டாக் வித்துட்டேன். நல்லா ஒரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏறி மறுபடியும் டவுன் ஆயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் யார் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அருமையான குட் நியூஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போலோ மைக்ரோ சிஸ்டம். இதுவும் டிஃபென்ஸ் செக்டார்ல உள்ள ஸ்டாக்கு தான். இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 733 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஸ்டாக் என்னமோ 1.5% மேல ஏறியிருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் ஒரு சைடு வேல தான் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100ல நான் ஆரம்பத்தில வந்து ரூ. 80, ரூ. 100 இருந்தது. வாங்கி ஒரு ரூ. 150 வித்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்ல ஒரு அப் போயிருக்கு. அருமையான ஒரு ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக் தான் இதுவும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 733 கோடிங்கிறது ஒரு நல்ல ஆர்டர் தான். டிஃபென்ஸ் செக்டார் இப்பவும் பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகள் நெறையா இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ஆனா வந்து டிஃபென்ஸ் செக்டார் எப்பவுமே லாங் டெர்ம் நம்ம இது பண்ணணும். நம்ம 2 வருஷத்துலயே, 3 வருஷத்துலயே அப்படிலாங்கிற மாரி இது பண்ணக்கூடாது. இந்த ஸ்டாக் பாருங்க. 1 இயர்ல எவ்வளோ ரிட்டர்ன் குடுத்திருக்கு, 5 வருஷத்துல எவ்வளோ ரிட்டர்ன் குடுத்திருக்குன்னு பாருங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 6 மந்த்ல எந்த ரிட்டர்ன் குடுக்கல. ஏன்னா மார்க்கெட் சரியில்லாதனால வந்து நல்லா எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு டவுன் தான். நம்ம ஆவரேஜ் பண்ணா ஸ்டாக் கீழ இறங்கிட்டு தான் இருக்கு. ஏறவே மாட்டேங்குது. இன்னைக்கு ஏதோ கொஞ்சோன்னு செத்துப்போன இதுக்கு உயிர் குடுத்த மாரிக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்ச மாரிக்கு இங்க மார்க்கெட் எந்திரிச்சிருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சில ஸ்டாக் ரைஸ் ஆகி மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்திருக்கு. நம்ம நண்பர்கள் நெறைய பேர் நண்பர்கள் மிஸ் பண்ணிட்டோமே சொன்ன ஸ்டாக்ல சர்வோடெக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 1.5%க்கு மேல ஏறிருக்கு. இந்த ஸ்டாக் நல்லா ரைஸ் ஆயிட்டு, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் நல்லா ரைஸ் ஆயிட்டு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டுருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக்க பத்தி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பவர் பேக்கப் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் EV சார்ஜரு, சோலார் ப்ராடக்ட்ல இருக்காங்க. அதாவது ரினியூவபிள் எனர்ஜி செக்டார்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, IRDA. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஒரு முக்கியமான சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணி கீழ வந்துருச்சு ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கு. இன்னைக்கு என்னமோ ரிவர்சல் பண்ண மாரி தெரியுது. 3 இயர்ஸ் இத பார்க்கலாம். 3 இயர்ஸ பார்க்கும்போது ஆல்ரெடி நல்ல ஒரு லோல தான் அந்த ஸ்டாக் வந்துகிட்டு இருக்கு. 3 இயர்ஸ் லோ கீழ தான் பக்கத்தில வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டாக் தான் இது. லாஸ்ட் ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லாவே குடுத்திருந்தாங்க. ஒரு பியூசி ஸ்டாக்ன்னு சொல்லலாம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா ஹோல்ட் பண்றாங்க. ஒரு மிட் கேப் ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல இருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, மீடியம் பியோட கம்மியா தான் இருக்கு. இதோட மீடியம் பி வந்து பார்த்தீங்கன்னா 27. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஃபேஸ் வேல்யூ 10. டிவிடெண்ட் எதுவும் குடுக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். டிவிடெண்ட் 0 குடுத்துருக்காங்க. பார்க்கலாம் டிவிடெண்ட் குடுக்குறாங்களான்ட்டு. டிவிடெண்ட் குடுக்காத ஸ்டாக் கம்பெனி தான் இதுவும்.
பிசிடி டிவிடெண்ட் குடுக்காத கம்பெனின்னு சொல்லலாம் இது. அடுத்தது நம்ம 3வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கேபிஐ கிரீன் எனர்ஜி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்கள் கேட்டுட்டே இருப்பீங்க அடிக்கடி. நல்லா ரைஸ் ஆனுச்சு இடையில ஒரு நல்ல ஒரு இந்த ஸ்டாக்கு. இங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ரைஸ் ஆயிட்டு மறுபடியும் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு இந்த ஸ்டாக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர் லோக்கு பக்கத்தில இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 58 வார லோக்கு பக்கத்தில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேபிஐ கிரீன் எனர்ஜி, கேபி எனர்ஜி 2 இருக்கு. இது கேபிஐ கிரீன் எனர்ஜி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பவர் செக்டார்ல தான் இருக்காங்க. ரினியூவபிள் எனர்ஜி பவர் செக்டார்ல இருக்காங்க. ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு. டிசம்பர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே குடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் நல்லா இருக்கு. இவங்களுடைய ஆப்பரேட்டிங் மார்ஜின் 36% வச்சிருக்காங்க. இவங்களுடைய பி வந்து பார்த்தீங்கன்னா 16 இருக்கு. இவங்களோட மீடியம் பி வந்து பார்க்கையில 25. இப்போ நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல தான் இந்த ஸ்டாக் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸும் சரி, 5 இயர்ஸும் சரி நல்லாவே ரிட்டர்ன் குடுத்துருக்குங்க. அருமையான ரிட்டர்ன் குடுத்துருக்கு. இந்த வருஷம் மட்டும் தான் ரிட்டர்ன் குடுக்கல. ஏன்னா லாஸ்ட் 1 1/2 வருஷமாவே வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் சரியில்லாம தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி நல்லாவே ரிட்டர்ன் குடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாவே இருக்கு. ஃபண்டமெண்டலா பார்க்கையில ஓரளவுக்கு இந்த ஸ்டாக் நல்லா தான் இருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வச்சிருக்காங்க. டிஐட்ட கிடையாது. பப்ளிக்ட்ட தான் அதிகமா இந்த ஸ்டாக் இருக்கு. அடுத்தது டேட்டா சென்டர்ல ஒரு முக்கியமான ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ரைஸ் ஆயிட்டு இப்போ மறுபடியும் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இன்னைக்கு 1% மேல ஏறி இருக்கு. ஆனந்த் ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நியர் டூ 58 வார லோக்கு பக்கத்தில தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. ரீசென்ட்டா இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ரைஸ் ஆயிட்டு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அதே ஒரு சப்போர்ட்க்கு தான் வந்து இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. முக்கியமான சப்போர்ட் இந்த சப்போர்ட்டு. இத பிரேக் அவுட் பண்ணா மட்டும் தான் அடுத்த சப்போர்ட்க்கு இங்க வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஆனந்த் வந்து பார்க்கையில வந்து 33 பி இருக்கு. இதோடைய மீடியம் பி வந்து பார்த்தீங்கன்னா, 44லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேல்யூவேஷன் கம்மியில தான் இருக்கு. இதோடைய குரோத் பார்த்தீங்கன்னா, நல்லா கன்டினியூவா பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் இருக்குங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இபிஎஸ் குரோத் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் இருக்கு. ரிசல்ட் நல்லாவே இருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கையில 426 கோடி டூ 527 கோடி நல்லாவே பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி மைனஸ் ரிட்டர்ன் குடுத்ததே கிடையாது. எல்லா வருஷமும் நல்லாவே ரிட்டர்ன் குடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 57% வச்சிருக்காங்க. 60லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் மாசம் கொஞ்சம் வித்திருக்காங்க. எஃப்ஐ கூட்டியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு குறைச்சிருக்காங்க. பப்ளிக்ட்ட இந்த ஸ்டாக்கு கூடியிருக்கு. அடுத்தது நம்ம கடைசியா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, என்எஸ்டிஎல். இன்னும் சிடிஎஸ்எல் நம்மோட ரேட்டுக்கு வரவே இல்ல. ஒரு முக்கியமான சப்போர்ட்ல இன்னைக்கு ரிவர்ஸ் காமிச்சிருக்கு சிடிஎஸ்எல். என்எஸ்டிஎல் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வாரம் லோ பக்கத்துல தாங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புதுசா ஐபிஓ வந்தது. இதோடைய பி வந்து 47 இருக்கு. மீடியம் பி வந்து பார்த்தீங்கன்னா 67. இன்னும் கூட அந்த பி ஒரு 40 கீழ ஒரு 30 கிட்ட வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்னும் டவுன் ஆனுச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு தான் அந்த அனாலிசிஸ் நான் சொன்ன வீடியோல. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் ஹைல தான் இருக்கு நம்ம மார்க்கெட்ல சொல்றாங்கல்ல. இதான் பாருங்க. இன்னும் 47 பில தான் இருக்கு. இவ்வளோ தூரம் இந்த ஸ்டாக் இறங்குனதுக்கு அப்புறமும் 52 வாரம் லோ கீழ தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா, இன்னும் வேல்யூவேஷன் ஹைல தான் இருக்கு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பொறுமையா பார்க்கணும். வேல்யூவேஷன் ஹை நம்ம வாங்குனா நம்ம தான் மாட்டிக்கிருவோம். புல் மார்க்கெட்ல பிரச்சனை கிடையாது. எல்லா ஸ்டாக்குமே ஏறும். இந்த மாரி ஒரு சைட்வே மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்டாக்க வந்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். லாஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்லிக்கிற மாரிக்கே இல்ல. குவார்டர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இயர் ஆன் இயர் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்க்கையில வந்து ப்ரொமோட்டர் வந்து இதில கிடையவே கிடையாதுங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐடி தான் அதிகமா இது பண்றாங்க. பப்ளிக்ட்டயும் அதிகமா இருக்கு இந்த ஸ்டாக்கு என்எஸ்டிஎல். சிடிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முக்கியமான ஒரு சப்போர்ட் ரிவர்ஸ் ஆயிருச்சு. நம்ம எதிர்பார்த்த பிரைஸுக்கு வரல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2.5% மேல. இதான் அந்த முக்கியமான சப்போர்ட். இந்த சப்போர்ட் தான் முக்கியமான சப்போர்ட். இங்க தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு. நம்ம எதிர்பார்க்கிற சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் இங்க வந்துச்சுன்னா ஒரு அருமையான ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஆனா இன்னும் வரல. பி வந்து பார்த்தீங்கன்னா 54 இருக்கு. இதோடைய மீடியம் பி வந்து பார்த்தீங்கன்னா 54. இப்ப இன்னும் கூட கீழ இறங்குனா நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 40 பி கிட்ட வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நல்ல கம்பெனி தான். ஆனா இன்னும் கொஞ்சம் கீழ இறங்கணும். இன்னைக்கு பிஎஸ்சிலாம் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸுங்க. ஒரு சப்போர்ட் கிட்ட வந்துச்சு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ற ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட் கிட்ட வந்து ரிவர்ஸ் ஆயிருச்சு ஸ்டாக்கு. ஆமா. நான் என்ன நினைக்கிறேன்னா, ரூ. 1,00,000 தனியா இந்த பிஎஸ்சிக்குன்னு வச்சுக்கணும். நல்ல ஒரு ஸ்விங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா. ஒரு ரூ. 1,00,000 ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த பிஎஸ்சில மட்டுமே ஸ்விங் பண்ணாவே நல்ல ஒரு ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட்ட குடுக்கும். ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா, சடனாவே குடுக்கும். இந்த ஸ்டாக்கோட சார்ட்ட பார்த்தாவே தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோல நிறைய முக்கியமான தகவல் நம்ம பார்த்துருக்கோம் நண்பர்களே. இந்த தகவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காண்டி தான். நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு பை காலோ, செல் காலோ கிடையாது. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்கா வாங்குறதா இருந்தாலும் நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைசர் கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.